விஜயோடைய வீடை வந்து இடிக்க வைக்கணும், இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது, இந்த ஜோனில் இருக்குது, அந்த ஜோனில் இருக்குன்னு ஒரு கதையை கிளப்பி அவங்க மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை கையாண்டு மத்திய அரசு மூலமாக இது செயல்படுத்தி மாநில அரசு மீது வந்து இந்த கவனத்தை திருப்பி திமுக மீது இந்த கவனத்தை திருப்பி நேரடியாக திமுக விஜயும் மோத விட்டுட்டு இவங்க குளிர்காயிருக்காங்க. விஜய் கூட நீங்கள் கூட்டணி வைக்காதீங்க, அதிமுக கூட போனீங்கன்னா அதிமுக நிறைய செலவு பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க, விஜயால கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து விஜய் கூட கூட்டணி பண்ணால் உங்களுக்கு இவ்வளோதான் சீட் பர்சன்டேஜ் கிடைக்கும், அவங்களுக்கு இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, அவங்களுக்கு தொண்டர்புல இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன கேட்குறேன், உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ அரசியல் கட்சி வச்சிருக்கியா? அரசியல் கட்சி எதாவது பயணிக்கிறியா? முட்டாள்தனமான மாரிதாஸ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? விஜய் வந்து அவருடைய கட்சி நபர்கள் வந்து உட்காந்து ட்விட்டர்ல வேணா ட்விட்டு போடுவாங்க, ஒரு போராட்டம் சொன்னா யாருமே வரமாட்டாங்க, 10 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாப்புல. ஏண்டா சொல்லாம வந்தாலே 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் போடுறான், கட்டுங்களா? அதாவது திமுகவும் அதிமுகவும் பெருசா வந்து விஜயை கண்டுகொள்ளவே இல்லை, பெரிய இம்பாக்ட் ஏற்படுறதுனால கண்டுப்பாங்கன்னு சொன்னாப்புல. இல்ல சரி, திமுகவும் அதிமுகவும் கண்டுக்கல, நீ ஏன் கண்டுகிட்ட? இப்ப சொந்த காசை செலவு பண்ணி இப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது கதறானுங்க. ஏன் கதறானுங்கனாக்கா, நாளைக்கு விஜய் உள்ள வரும்பொழுது நேரடியாக 2 பேரை வந்து சுத்தமா இடத்துல வந்து காலி பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் வந்து பேச ஆரம்பிச்சா உதயநிதி காலி பண்ணுச்சு. என்னைக்கு விஜய் 2 கூட்டம் வெறும் மாணவர்கள் மத்தியில் பரிசீலிப்பு கூட்டத்தில் பேசினதுக்கே அண்ணாமலை செய்தி காணாம போயிடுச்சு. ரசிகர்கள் வந்து நீங்க வந்து விஜயோடைய வீடை நீங்க கை வச்சீங்கன்னாக்கா இது விஜய்க்கு தான் அரசியல் பலத்துக்கு மாறும், புரியுதுங்களா? எங்களால தமிழ்நாடு முழுக்க வீடை உருவாக்கி வச்சிருக்க முடியும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க விஜயோட வீடு இருக்கு, தெரியுமா தெரியாதா? அத்தனை கோடி ரசிகர்களுக்கும் வீட்டில் வந்து விஜய் ஒரு பிள்ளை, அவரு ரேஷன் கார்டில் பதிவு செய்யாத பிள்ளை. விஜய்க்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? தமிழ்நாடே அவருக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறது. எப்படி தலைமை பொறுப்புக்கு ஏற்று இது வரைக்கும் இந்த திராவிட கட்சி செஞ்சு இந்த முற்றுப்புள்ளி வைப்பாங்க. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நிற்பவர் காங்கிரஸை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? தளபதி விஜய் சார் பேசின அந்த 6 நிமிட பேச்சு வந்து இந்திய அரசியலே ஒரு உலுக்கி பார்த்திருக்குன்னு சொல்லலாம். நீட்டுக்கு எதிராக பேசிட்டாரு, அவ்வளோதான். ஆல்ரெடி திமுக சார்ந்து அவரை அடிக்கிறது கலாய்க்கிறது என்ற போன்ற பதிவுகள்லாம் நிறைய இருந்தது. இப்போ பாஜகவினரும் சேர்ந்துட்டாங்க போல இருக்கு. அதில் இப்போ பிரபல யூடியூபர் பாஜகவை சேர்ந்த மாரிதாஸ் வந்து ஆல்ரெடி நீட்டுக்கு எதிராக விஜய் சார் ஏன் பேசினாருன்னு ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருந்தாரு. அதற்கு காரணம் வந்து திமுகன்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவர் பேசலைன்னா அவர் வீட்டை வந்து இடிச்சிருன்னு சொல்லி மிரட்டிருக்காங்க, அதன் காரணமாக தான் பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. இது உண்மைதானா சார்? முதல்ல திமுகவை பார்த்து விஜய் பயப்பட்டாக்கா அரசியலுக்குள்ள முதல்ல வருவாரா? அதை முதல்ல யோசிக்கணும். முதல்ல இது வந்து பிஜேபி எடுக்கக்கூடிய அஜெண்டா எப்படின்னாக்கா, விஜயோடைய வீடை வந்து இடிக்க வைக்கணும், இந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாவில் இருக்குது, இந்த ஜோனில் இருக்குது, அந்த ஜோனில் இருக்குன்னு ஒரு கதையை கிளப்பி அவங்க மத்திய அரசு வந்து ஒரு திட்டத்தை கையாண்டு மத்திய அரசு மூலமாக இதை செயல்படுத்தி மாநில அரசு மீது வந்து இந்த கவனத்தை திருப்பி திமுக மீது இந்த கவனத்தை திருப்பி நேரடியாக திமுகவும் விஜயும் மோத விட்டுட்டு இவங்க குளிர்காயிற வேலை. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? இப்போ இதை செய்கிறது, பிளான் பண்ணுறது எக்ஸிக்யூஷன் பண்ணலாம், மேலேருந்து அழுத்தம் கொடுக்கலான்ற எல்லா முன்னெடுப்பையும் பிஜேபி எடுக்க வச்சுட்டு, பிஜேபி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னோம்ல வீடு இடிச்சிட்டாங்கன்னு பார்த்தீங்களா, அது காரணம் வந்து டிஎம்கே தான். எப்படி விஜயகாந்தோடைய மண்டபத்தை இடித்தாங்களோ அதே போல் விஜயம் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு திசை திருப்பக்கூடிய மடைமாற்றக்கூடிய வேலை. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த நீட்டை பற்றி அவர் பேசிய உடனே பல பேர் நீட்டிக்கிட்டு வருவான்ட்டு இந்த வந்தாங்களா. மாரிதாஸ் உண்மையிலுமே நேர்மையான அறத்தோடு செயல்படக்கூடிய நபர். எதுக்கு பேசணும், என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். நீ என்னமோ அரசியல் கட்சியில் இருக்கிற மாதிரியும் உனக்கு வந்து எல்லாமே புலனாய்வு புலி மாதிரியும் இஷ்டத்துக்கு கலந்து விடுறது. விஜயோட வீடை இடிச்சிருவாங்க, ஏன் இப்போ பக்கத்தில் இருக்க வீட்டில் இடிக்க மாட்டாங்களா? பக்கத்தில் ஏங்க இடிக்கிறது அந்த ஒத்த வீட்டை மட்டும் இடிச்சுட்டு மற்ற வீடு இடிக்க மாட்டேன். இது என்ன மண்டபம் மாதிரி, அங்கே என்ன பிரிட்ஜ் வரப்போதா? கல்யாணம் பண்ண மாதிரி அங்கே பிரிட்ஜ் வரப்போதா நீங்கள் அதுக்காக இடிக்கிறதுக்கு? இதெல்லாம் வந்து மடைமாற்றி திட்டமிட்டு நேரடியாக திமுக நபர்களையும், இப்போ திமுக கூட நம்ம இணக்கமாக போகல, அது ஒரு மேட்ரு. ஆனால் திமுகவையும் விஜயோடைய இந்த கட்சிக்கும் நேரடியாக மோத விட்டுட்டு இவங்க குளிர்காயக்கூடிய, அதான் சொன்னேன்ல, புறவாசல் வழியே வந்தவங்க தான் இங்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே புறவாசல் வழியில் வந்த நபர்கள் தான் இன்றைக்கி இந்த மாதிரியான தேவையில்லாத வேலைகளை பார்ப்பது, சிண்டு முடிப்பது, மாமா வேலை பார்ப்பது, இது போன்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ நேற்று தினம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு சார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த 2 வருடங்களாக சீமானும் விஜயும் இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. இது குறித்து நீங்களுமே சொல்லியிருக்கீங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 3இல் 2 பங்கு வந்து விஜய் கட்சியினர் வந்து நிற்பதாகவும் 1 பங்கு வந்து சீமான் கட்சியை சேர்ந்த ஆட்களுக்கு தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதான் சொன்னல, கரெக்டாக அந்த சிண்டு முடிகிற வேலை. இப்போ விஜய் அவர்கள் சொன்ன வார்த்தை எடுத்துக்கலாம், புரணி பேசுவாங்கன்னு சொன்னார்ல ஒரு வார்த்தை, அதுதான் இது. மாரிதாஸ் பேசியது புரணி பேசுகிற வேலை. இதில் ரொம்ப டாக்டிஸாக என்ன சொல்கிறாப்புலன்னா, விஜய்க்கு நீங்கள் விஜய் கட்சியோட கூட்டணி வைக்காதீங்க,
இது வந்து நமக்கான வீடியோ கிடையாது. இது வந்து சீமானுக்காக போடக்கூடியது. இது விஜய் கூட நீங்கள் கூட்டணி வைக்காதீங்க. அதிமுக கூட போனீங்கன்னா அதிமுக நிறைய செலவு பண்ணுவாங்க, எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க, விஜயால் கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து விஜய் கூட கூட்டணி போனால் உங்களுக்கு இவ்வளோ தான் சீட் பர்சன்டேஜ் கிடைக்கும், அவங்களுக்கு இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, அவங்களுக்கு தொண்டர்புலம் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வார்டு தோறும் வந்து கட்டமைப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. இது வந்து சீமானை வந்து நீங்கள் தெரியாத ஒரு புது ஆளை நம்பி நீங்கள் உள்ளே போனீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பெரிய பின்னாடி சந்திப்பீங்க. இவ்வளோ வருஷமாக போராடி ஒன்றுமே கிடைக்கல, அதிமுக கூட போனீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சிண்டு முடியக்கூடிய வேலையை எப்படி இந்த எம்பி எலெக்ஷன் ஒரு வேலை பார்த்தாங்க தெரியுமா? இது கூட போ, கூட்டணிக்கு அங்கே போ, இங்கே போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லிட்டு இந்த தோலாம் தோர்த்தியானி இருக்கிற எல்லா பேரையும் இழுத்து வச்சு நாங்கள் ஒரு பெரிய டீம்னு ஒன்று காமிச்சிக்கிட்டு இந்த மாதிரி அக்கப்பர் பண்ண மாதிரி இப்போ சீமான் அவர்களும் எடப்பாடி அவர்களும் சேர்ந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது, நீங்கள் விஜய் கூட போனால் பெரிய பின்னாடி சந்திப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சித்தமைப்பு பண்ணுறக்கூடிய வேலை. நான் என்ன கேட்குறேன், உனக்கு எதுக்கு இந்த வேலை? நீ அரசியல் கட்சி வச்சுருக்கியா? அரசியல் கட்சி எதாவது பயணிக்கிறியா? நீ யூடியூபர் நீ என்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கணும். இங்கே நேர்மையாக ஒரு செய்திகளை வெளியில் சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் அதிகமாக இருக்கிறதுக்கு மத்தியில் இவங்க காசை வாங்கிட்டு இந்த மாதிரியான ஒரு சில கட்சிக்கு புரோக்கர் வேலை செய்யக்கூடிய வேலையை வந்து தொடர்கதையாக இந்த நபர்கள் செய்கிறாங்க. நிறைய ஊடகவியலாளர் பேரில் சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் விஜய். என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்னு தெரியாமல் எடுக்கிறாரா? எப்பா உனக்கு யூடியூப்பில் ஒரு மாதத்துக்கு உனக்கு எவ்வளோ இந்த மாதிரி ஒருத்தனுக்காக வந்து நீ காசை வாங்கிட்டு அதிகபட்சம் பூமினா உனக்கு எவ்வளோ வருமானம்? விஜய்க்கு ஒரு படம் 3 மாதம் 150 கோடி செலவு, கரெக்டில் 150 கோடி அவருக்கு சம்பளம். 150 கோடி சம்பளம் வாங்குற மனுஷன் அதை விட்டுட்டு இங்கே அரசியல் பார்வைக்குள்ளே உள்ளே வராரு. மாணவ பிள்ளைகள்ட்ட வந்து அரசியல் பழகுன்னு சொல்கிறாரு, அரசியலை கற்றுக்கோ. அந்த மாரிதாஸ் சொல்கிறாப்புல முட்டாள்தனமான மாரிதாஸ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? விஜய் வந்து அவருடைய கட்சி நபர்கள் வந்து உட்காந்து ட்விட்டரில் வேணால் ட்விட்டு போடுவாங்க, ஒரு போராட்டம்னு சொன்னால் யாருமே வரமாட்டாங்க, 10 பேர் கூட வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏண்டா சொல்லாமல் வந்தாலே 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் போடுறான், கரெக்டுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, மருத்துவமனைக்கு வந்ததுக்கு 4 லட்சம் பேர், ஷூட்டிங் ஸ்பாட்டில் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாங்க, எத்தனை லட்சம் பேர் கூட்டினாங்க. அப்போது விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லாமல் வரும்பொழுது லட்சக்கணக்காக வரும்பொழுது சொன்னால் எத்தனை லட்சம் எத்தனை கோடி நபர்கள் திரள்வார்கள்ன்ற அந்த அறிவு இல்லை. இப்போது மாரிதாஸ் சொன்ன வார்த்தையை வச்சு நம்ம திரும்பி சொல்லாமே. அதாவது திமுகவும் அதிமுகவும் பெருசாக வந்து விஜயை கண்டுகொள்ளவே இல்லை, பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்துறதுனால கண்டுப்பாங்கன்னு சொன்னாப்புல. அப்போது கண்டுக்கிட்டாக்கா அவங்க கண்டுக்கிறாங்கன்னா தான் பெரிய இம்பேக்ட் ஏற்படுது அப்படின்ட்டு. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். சரி, திமுகவும் அதிமுகவும் கண்டுக்கல, நீ ஏன் கண்டுக்கிட்ட? இப்போ பெரிய இம்பேக்ட் இப்போ எங்கே ஏற்படுது? பிஜேபிக்கு அடி விழுகுது. அப்போ பிஜேபிக்கு அடி விழுந்தவொடனே தவக்களெல்லாம் வெளியே கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கவா கவான்னு கத்துதா. இப்போ இதுங்களுக்கு தீனி போட்டாக்கா சரியாயிரும். ஒருத்தன் தீனி போடுறான், இங்கே வந்து இது வந்து கத்துற வேலையை பார்க்குதுன்னும் போது விஜயோடைய அரசியல் புரியாமல் விஜய் அரசியலுக்குள்ளே வரல. விஜய்க்கு அரசியல் நல்லா தெரியும், நல்ல புரிதல் இருக்குது. அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, புஷி ஆனந்துக்கெலாம் அரசியல் தெரியாது, அவர்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட உபயோகிக்கக்கூடாத வார்த்தையை உபயோகிக்கிறாரு, புரோக்கர் மாதிரி அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. சரிப்பா, புஷி ஆனந்துக்கு அரசியல் தெரியாட்டே அவர் எம்எல்ஏவாக இருந்துருக்கிறார், இன்றைக்கி விஜய் கூட இருக்கிறார். நீ யார் கூட இருக்கிற? நீ எங்கே இருக்கிற? மாரிதாஸ்ன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்து அரசியல் பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு மட்டும்தான் மாரிதாஸை தெரியும். விஜய்னு சொன்னால் பச்சை குழந்தைலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாத்துக்கும் விஜய் தெரியும்னாக்கா எது பெரிய இம்பேக்ட் இங்கே ஏற்படுத்திருக்கு? இங்கே சோஷியல் காஸ்ட் ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் மாரிதாஸ்க்கு. உங்கள் மோடி, மாரிதாஸ் சொல்லிடுற மாதிரி அவர் லாங்குவேஜ் சொல்லுவோம், உங்கள் மோடி பேசினாரியா 2 மணி நேரம் நாடாளுமன்றத்தில், 2 நிமிஷம் துண்டு செய்தி. எங்கள் தளபதி விஜய் இங்கே உட்காந்து பேசுனது இந்தியாவின் தலைப்புச் செய்தி, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் தலைப்புச் செய்தி இந்தியா முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்பட்டுருக்கணும் பொழுது நீங்கள் வந்து இப்படி மடைமாற்ற புரோக்கர் வேலையை பார்க்குறத விட்டுட்டு இந்த எப்படி வந்து த்ரிஷாவை குறித்து சில பேர் அவதூறு பேசினாங்களோ அதே போல் மாரிதாஸ் வந்து இவரை குறித்து பேசுவதற்கு வேலை ஆரம்பிச்சிருக்காரு. நான் அதான் சொன்னேன், த்ரிஷாவை குறித்து அவதூறு பேசுகிறேன், பேசாமல் த்ரிஷா வீட்டுக்கே கக்கூஸ் கழுவுற வேலை, டிரைவர் வேலை ஏதாவது தருவாங்க, வந்து ஒரு பொழச்சிக்கணும். அதேமாரி மாரிதாஸ்க்கு ஏதாவது தேவை இருக்கா? தேவை இருக்கிறதுக்காக நீ கூறியா? வா விஜய்டியே வந்து என்னென்னு கேளு, பேசு, ஐயா உங்களை பற்றி இந்த மாதிரிலாம் பேச சொல்கிறாங்க, காசு கொடுக்குறான்னு கேளு. ஆனால் உன்ன மாதிரி புரோக்கர்களை வளர்த்து விடுவது எங்கள் வேலை கிடையாது. நீ வா கேளு, உனக்கு ஏதாவது வேலைன்னா தரோம், நியாயமாக உழைச்சி பொழைக்கிறான்னு பாரு, இல்லை பிஜேபிக்கு இப்படியே முட்டு கொடுத்துட்டு கற்றுக்கிட்டே. அதாவது சில இடங்களில் நான் சொல்வது என்னன்னாக்கா, தெருநாய்களை பற்றி நம்ம கண்டுகொள்ளாமல் விலகி செல்வது எப்பயுமே நல்லது, கரெக்டுங்களா? அது நான் சொன்னல, நாய் பிஸ்கெட்காக குலைக்கும், பிஸ்கெட் போடாட்டியும் குலைக்கும், பிஸ்கெட் கேட்டு குலைக்கும், ஆக மொத்தம் என்ன பண்ணும்? குலைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி சினிமா துறையில் இவ்வளோ பெரிய இமயமாக இருந்துட்டு இவ்வளோ பெரிய அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரே நாளில் அவர் பேசின ஒட்டு மொத்தத்துக்கும் தமிழ்நாட்டு மட்டும் கிடையாது, தேசிய அளவில் எல்லாரும் வந்து அதை பற்றி பேசினாங்க. அவர் சொன்ன வார்த்தையை குறித்து கேட்காத கேள்வி இல்லை, எல்லா அரசியல் கட்சி நபர்கிட்ட கேட்டு அத்தனை பேரும் பதில் சொல்லிருக்காங்க போது நீ இன்னமும் போகிற போக்கில் விஜய் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த முடியாதுன்ற சொல்கிறீங்க.
புரியுதுல உங்களுக்கு? முட்டாள்தனமான சில அரசியல்வாதிகள் இருக்க மத்தியில் இன்றைக்கு அதான் சொல்லல, மாணவ பிள்ளைகளுக்கு ஊற்றி கொடுக்கக்கூடிய இங்கே அரசியல் கட்சிகள் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கு. சாதிய பாகுபாடை ஊக்குவிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு மாணவ பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் சொந்த காசை செலவு பண்ணி இப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது கதறானுங்க. ஏன் கதறானுங்கனாக்கா, நாளைக்கு விஜய் உள்ளே வரும்பொழுது நேரடியாக 2 பேரை வந்து சுத்தமாக இடத்துல இருந்து காலி பண்ணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் வந்து பேச ஆரம்பித்தா உதயநிதி காலி பண்ணிச்சு. என்னைக்கு விஜய் 2 கூட்டம் வெறும் மாணவர்கள் மத்தியில் பரிசீலிப்பு கூட்டத்தில் பேசினதுக்கே அண்ணாமலை செய்தி காணாமல் போயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? அண்ணாமலை பற்றி பேசுவதற்கோ கேட்பதற்கோ யாரும் இல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னும் பொழுது நாளைக்கு விஜய் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு யங்ஸ்டர்ஸ் ஒத்துமொட்ட பேரும் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். விஜய், அண்ணாமலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதி, யார் பக்கம் அதிக கூட்டம் இருக்குது? யங்ஸ்டர்ஸ் கூட்டம் விஜய் பக்கம் தான். ஆப்வியஸ்லி கோடிக்கணக்கில். அதாவது அவர் சொல்லுவார்ல, டே என்னை பிடிச்சவங்க கோடி பேர் வெளியில் இருக்காண்டான்னு, அந்த மாதிரி கோடி பேருக்கு மேலே விஜய்க்கு பின்னாடி இருக்காங்க. ஸோ இவர்கள் திட்டமிட்டு பிஜேபி ஒரு விஷயத்தை அண்ணாமலை வச்சு அரங்கேற்ற விஷயத்தை விஜய் உள்ளே வராத வரைக்கும் இங்கே ரோல் நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி இவ்வளோ ஏன் இன்னைக்கு கூட அண்ணாமலை இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காரு, பேசுகிறாப்புல, ஏதாவது செய்தி போயிட்டுருக்கு, பெரிய லெவலில் போயிட்டுருக்கு கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொருவருத்தும் பேசக்கூடிய விஷயம் வேறமாக போயிட்டுருக்கு. விஜய் இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, பேசியிருக்காரு. அதான் விஜய் ஒரு சொல்லாடல் சொன்னாக்கா அது எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தவக்கலைங்க கத்திட்டு கிடக்கு. சார் இப்போ நீங்கள் சொல்கிறபடி எடுத்துக்கலாமே சார், கூட்டணி இருக்குமுன்ற. ஆனால் அவர் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சார். ஆல்ரெடி அதிமுக வந்து சீமான் வந்து கூட்டணிக்கு அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி விஜய் சாருமே சீமான் கூட இன்னும் நெருக்கமாக தான் இருக்காங்க. சீமான் சாருமே எங்குமே வந்து மறுப்பு தெரிவிக்கல, நாங்கள் விஜயோட கூட்டணி இல்லைன்னுட்டு. ஆனால் கூட்டணி இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்போ இங்கேயே நமக்கு ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. என்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்குது? கூட்டணி தான் வரப்போகிறாங்க, அதில் வந்து விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளராக வரப்போகிறாருன்ட்டு. கூட்டணிக்கு தான் வரப்போகிறாங்க. ஆனால் மாரிதாஸ் சொல்கிற கணக்கு அதிமுகவோட கூட்டணி போவது உங்களுக்கு எளிமையான விஷயம். விஜய்கிட்ட பெரிய வந்து கட்சியில் வந்து அந்த கட்டமைப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. நல்ல விஷயம் புரிஞ்சுங்க. அப்போது ஒருவேளை அண்ணன் சீமான் வந்து அதிமுகவோட கூட்டணி போனீங்கன்னாக்கா உங்கள் மீது வைக்கப்பட்ட கடுமையான விமர்சனம் என்னவாக இருக்கும்? ஊழல் கட்சிக்கு எதிராக நான் வந்திருக்கிறேன், இந்த மாதிரி ஊழல் செய்யக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எடப்பாடி வந்து மாரிதாஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாப்புல, எடப்பாடி தமிழன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இதில் பயணிப்போம்ட்டு. இப்போ எடப்பாடி ஒரு ஆள் வந்ததுனால வரலாறுன்றது காணா போயிருமா? எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஆட்சி செஞ்சிருக்காரு, இந்த வரலாறு காணா போயிருமா? அவர்கள் செய்த நல்லது கெட்டது எல்லாமே மறைஞ்சு போயிருமா? எடப்பாடி மட்டும்தான் தமிழர்னாக்கா அந்த கட்சி என்ன மாதிரி எண்ணம் பின்புலத்தில் வந்துட்டு இருக்கு. அப்போது சீமான், அண்ணன் சீமான் வந்து அந்த பக்கம் போனார்னாக்கா அவருக்கு ஒரு செட்பேக் ஆகும். ஏற்கனவே ஒன்றுமே இல்லை, சசிகலாவையும் எடப்பாடியும் சேர்த்து வைப்பதற்காக ஆமாம் நான் போய் பேசினேன்னு சொன்ன விஷயத்துக்கே அண்ணன் சீமானுக்கு எவ்வளோ பெரிய எதிர்வினை ஆட்டினாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பிடிஎம் தான், அப்போ நீங்கள் புரோக்கர் வேலை செய்கிறீங்களா, சேர்த்து வைக்க பார்க்குறீங்களா, அப்போ நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு குற்றம் செய்திருக்கிறாங்க, இந்த மாதிரியான ஒரு கட்சி வந்து அழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க, 2 திராவிடத்துக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணன் சீமான் வந்து இது புரியாமல் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் சீமான் வந்து ஒரே அவருக்கு இவ்வளோ நாள் விவசாய சின்னம், எலெக்ஷனுக்கு 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி மொத்தமாக சின்னத்தை பிடிங்கிட்டாங்க, மைக் சின்னத்தை கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அன்றைக்கு யார் ஆதரவு தெரிவித்தா? ஒரே ஒரு மைக் சின்னத்தை கொடுத்த பொழுது அந்த சின்னத்தை ஒரே நேரத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போனார் சீமான். அப்போ சீமான் வந்து அதிமுகவை சார்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் அவர் கிடையாது. அப்போ இவ்வளோ நாள் தனித்து போராடினதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் பொழுது நிச்சயமாக விஜய் கூட தான் போகிறாங்க. இவர்கள் 2 பேரும் என்ன சீட்டு பங்கிட்டு போகிறாங்க, யார் என்ன கேண்டிடேட் தான் அவங்க 2 பேரும் தான் பேசி முடிவு பண்ணுமே தவிர அவரோ மாரிதாஸோ நானோ வந்து சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம பார்த்த வரைக்கும் இது வந்து என்ன சொல்கிறது, இன்னும் சொல்லப்போனால் மாரிதாஸ் சொல்கிறாரு, இப்போ இவர்களை வச்சு தான் வந்து சீமான் வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல் செய்யணும் அவசியம் கிடையாது. சீமான் அது அவர் தான் வந்து இப்போ நாம் தமிழர்னா அதுக்கான லேபிள் யார், முகம் யார்? சீமான். இந்த பக்கம் விஜய், டிவிக்கேனா விஜய் தான். அவ்வளோதான். இந்த 2 முகங்கள் தான் நாளைக்கு தமிழ்நாட்டுடைய பெரிய ஐக்கானாக மாறி நிற்க போகுது. அதில் எந்த மாற்றம் இல்லைங்க. சரி, இப்போ அதே மாதிரி அந்த பேட்டியில் வந்து விஜய் சார் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்க போகிறாருன்னு சொல்கிறாரு. காங்கிரஸ் வந்து ஒரு ரொம்பவே அமைதியாக ஒரு செத்துப்போன கட்சின்னு தான் நமக்கு போர்ட்ரேட் பண்ணார். அந்த ஒரு மாநில கட்சி நிர்வாகியாக நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? காங்கிரஸ் வந்து என்ன சொன்னாப்புனா, சீமான் ஒரு ஆமை, காங்கிரஸ் இன்னொரு ஆமை. புரிஞ்சுங்களா? நாமள அதை எடுத்து வீட்டில் விட்டுக்க கூடாது. 2 இந்த ஆமை வந்து வந்துச்சுன்னா இந்த வீடு உருப்படாது, அந்த ஆமை வந்து இங்கேருந்து அதிமுகவுக்கு போக முடிவு பண்ணியிருக்கேன்ட்டு. அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் முதல்ல வந்து இவர்கள்லாம் தமிழர்களாக இருந்தாக்கா இங்கே இருக்கக்கூடிய வரலாறு என்னன்னு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய வழிபாடு முறை என்னன்னு தெரியும். நீங்கள் ஆமையை குறித்து சீமானை பற்றி நீங்கள் அவதூறாக பேசியிருக்கீங்க, அவர் ஆமைக்கரை சாப்பிட்ருக்காருன்னு சொல்கிறதுக்காக சொன்னீங்கன்னா, காங்கிரஸ் ஒரு ஆமைன்னு சொன்னாக்கா இன்றைக்கி உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறது யாருங்க? இன்றைக்கி காங்கிரஸ் ராகுல் காந்தி என் கண்ணில் விரல விட்டு ஆடி, மோடி வந்து கிட்டத்தட்ட 12 முறையிலேருந்து 22 முறை தண்ணி மட்டும் குடித்தார், சொல்கிறதுக்கு பதில் வார்த்தை கிடையாது. எங்களை அமித்ஷா பேசிய வார்த்தை, எங்களை வந்து ராகுல் காந்தியிடம் வந்து காப்பாற்றுங்கள் சபாநாயகர்னு அமித்ஷா கதறினார். இந்த வரலாறுக்கு முன்னாடி இருந்துச்சா?
காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எந்த அளவுக்கு முன்னெடுப்பு இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்குது. ஆரம்பத்துலேருந்து 2 பேரும் வந்து இப்போ இவர் 51 வயசு, இவர் 50 வயசு, 2 பேருமே நாளைக்கு அவர் பிஎம் இவர் சிஎம் 2031ன்ற மாதிரி இவர் விஜய் வந்து கன்ஃபார்மாக 2031 சிஎம் கேண்டிடேட் சொல்கிறாங்க. இப்போ இந்த வரக்கூடிய 2026 ஒரு எதிர்கட்சியாக ஒரு பெரிய ஒரு இடத்தை பிடிப்பார்னு சொல்கிறாங்க. இது உளவுத்துறையுடைய ரிப்போர்ட். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான 2 பேரும் ஒரு பிஎம்ஓ சிஎம்ஓன்ற மாதிரி நாளைக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாக்கா ஜென்மத்துக்கு பிஜேபி தமிழ்நாட்டில் வளராது. அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர் இவனால உருண்டு பிறந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடாது. கொடுக்குற காசுக்கு நம்ம தான் விசுவாசமாக கூவணுமேனு கூவுறாவே தவிர, நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சிகளும் நான் கட்டும் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கட்சி தான், ஒன்று காங்கிரஸ், ஒன்று பிஜேபி. இதில் வந்து மாற்றம் கிடையாது. இப்போது இதுக்கு அடுத்த தேர்தலில் மோடின்ற ஒரு நபர் வந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஒரு 2-3 வருஷம் ஆனாலே அவருடைய சீன் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து நீ யாரை ஒரு ஐக்கான் அங்கே கொண்டு வர முடியும்? அமித்ஷா கொண்டு வருவீங்களா? ஊபியில் புல்டோசர் ஆட்சி செஞ்சரை கொண்டு வருவீங்களா? யாரை கொண்டு வருவீங்க? யாரையுமே இங்கே கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல ராகுல்ன்ற ஒரு பெரிய ஐக்கான் அங்கே உருவாயிட்டார். இவ்வளோ காலமாக போராடி நிச்சயமாக அதுக்கு அடுத்த வந்து அந்த இடத்தை பிரதமராக வந்து அந்த இடத்தை பிடிப்பார்னும் பொழுது இந்த 2 பேருக்குமான அந்த உறவை கெடுக்கக்கூடிய வேலை செய்வதற்கு மாரிதாஸ் வந்து என்ன சொல்கிறது, வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டாங்க கொய்யாலன்னு வாங்கலை, அப்படி கூவிட்டு உட்கார்றாப்புல. சார் இப்போ விஜய் வந்து மத்தியில் வந்து ஆதரவு வந்து தெரிவிப்பார், ஆனால் மாநிலத்தில் எப்படி சார் ஆதரவு தெரிவிப்பார்? மாநிலத்தில் கூட்டணி அமைச்சு போட்டியிடுவாங்கன்னு எப்படி நம்பிக்கையில் இருக்குது சார் சொல்கிறீங்க? இல்லை, நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு கேட்குறீங்க? ராகுல் காந்திக்கு சொல்கிறேன் சார். ராகுல் காந்திக்கு ஆதரவு தெரிவிச்சிடாரு, ஆனால் மாநிலத்தில் இருக்க காங்கிரஸ் இருக்குல்ல சார், அவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாரான்னு கேட்குறவங்க. மாநிலத்தில் ஆதரவு தெரிவிப்பாரா தெரிவிக்க மாட்டாரான்ற நிலைப்பாடை விஜய் அவர்கள் எடுக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் இணக்கமான போக்கு இருந்தாலே போதும், ஆதரவு தெரிவிக்கின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த முறை வரக்கூடிய 2026 காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து களம் கண்டால் திமுகவுடைய எதிர்காலம் நாசமாக போயிட்டு இருக்கும் பொழுது காங்கிரஸுடைய வாழ்க்கையும் நாசமாக போகுன்ற விஷயத்தை வந்து இன்றைக்கு ராகுல் காந்திக்கு திட்டவட்டமாக தெரியப்படுத்தியிருக்கிறோம். எப்படின்னாக்கா, இந்த மணிப்பூர் விவகாரத்தை குறித்து ராகுல் காந்தி அங்கே பேசினார், நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது நல்லா கவனிச்சிங்க. பேசும்பொழுது பிஜேபி எடுத்த முன்னெடுப்பு அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, உங்கள் ஊரில் கள்ளசாராய மரணம் நடந்துகிட்டு இருக்குல்ல, திமுக ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்கிறீங்களே, ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் இந்த மரணம் நடந்தது, இது குறித்து பேசுங்கன்னு சொல்லும்போது ராகுலுக்கு அங்கே ஒரு செட்பேக் ஆகுது. இப்போ மறுபடியும் இன்றைக்கி ஆம்ஸ்டாங்கோடைய கொலை வந்து நாளைக்கு வந்து மாயாவதி வராங்க, நாளைக்கு அவங்க வந்து நாடாளுமன்றத்தில் இந்த அவங்க சம்மந்தமாக இந்த பேச்சு எழுதும். அப்போ மறுபடியும் பிஜேபி என்ன எடுப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அரசியல் படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கு இல்லையா? அதாவது இதுக்கு முன்னாடி காங்கிரஸுடைய மாவட்டத்தில் கொல்லப்பட்டார், இப்போ அடுத்து நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி அதிமுகக்காரு, நேற்று வந்து இந்த மாநிலத்தில் ஆம்ஸ்டாங் கொல்லப்பட்டிருக்காரு. அப்போ தொடர்ச்சியாக இந்த இடத்துல திமுக செய்யக்கூடிய ஆட்சி முறையை யோசிச்சு பாருங்கள். இங்கே திமுக அந்த 3 வருஷம் ஆட்சிக்கு வந்த பிறகு விஓக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள், இராணுவ வீரர்கள் வெட்டப்பட்டிருக்கார்கள், பத்திரிகைக்காரங்க வெட்டப்பட்டிருக்காங்க, மாணவ பிள்ளைகள் சாதியவாதியாக வெட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் பெரும் தலைவர்கள் தொடர்ச்சியாக வெட்டப்பட்டுக்கிட்டே வராங்க. அப்படின்னும் பொழுது எல்லா மேல்மட்டத்திலையும் கொலை நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த போதை என்ற ஒரு பொருள் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பெத்த தகப்பனுக்கு கள்ளச்சாரம் வாங்கி கொடுத்தான் ஒருத்தன் கொல்லை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பெத்த அம்மாவை வந்து கஞ்சா போதையில் கொண்டு நடுவீட்டில் போச்சு வச்சான். ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெத்துன்ற ஒரு விவகாரம் கிடையாது. அவன் என்றைக்கு திமுகவில் வந்து அவன் சர்வதேச நாடுகளுக்கு மெத்தை கடத்தினானோ தமிழ்நாட்டில் மெத்து இல்லாத இடமே கிடையாதுன்ற இந்த மாதிரியான போக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இதை தாண்டி இந்த ஆட்சியாளர்களுடைய வந்த பிறகு 2 கேவலமான அவலமான நிலை இருந்துச்சுன்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பொய் சொல்ல வச்சாங்க. கள்ளசாராய மரணம் நடந்ததுக்கு அதிகப்படியான காரணமாக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தான். இந்த சாராயம் சாவு 3 பேர் செத்த உடனே இந்த 3 பேர் கள்ளச்சாரத்தில் அந்த மரணம் நடக்கலன்னு அவர் சொன்னதை நம்பி சாவுக்கு வந்தவன் குடித்தான், இருக்கக்கூடிய நபர்கள் குடித்தா எண்ணிக்கை கூடிச்சு. அப்போ ஐஏஎஸ் அதிகாரி பொய் சொல்ல வச்சிங்களா? இந்த பக்கம் வாங்க, 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் மணல் வழக்கில் ஒட்டுமொத்தமும் ஒரே நேரத்தில் இடி அதிகாரிகள் உட்கார வச்சு விசாரித்தாங்க. அப்போது எந்த பக்கம் திரும்பினாலும் எவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி செஞ்சு வச்சுருக்கான்னு பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் விஓக்கள் தன் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இந்த அரசாங்கம் நம்மளை பாதுகாக்காது, காவல்துறை பாதுகாக்காதுன்றதுக்காக தான் நேரடியாக காவல்துறையில் போயிட்டு போலீஸ்கிட்ட அவங்க கேட்ட விஷயம் என்னென்னா, எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க லைசன்ஸோடு, எங்கள் உயிர் நாங்களே பாதுகாத்து கொள்ளன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி ஒரு ஆட்சி வச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது இது மறுபடியும் ராகுலுக்கு செட்பேக் ஆகுன்ற தகவலை நாங்கள் ராகுல்கிட்ட கொடுத்து கொண்டே இருப்பதனால நிச்சயமாக 2026 ராகுல் காந்தி வந்து திமுக கூட பயணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு பொழுது இது மாரிதாஸுக்கு தெரியும். இப்போ ராகுல் வந்து விஜயோட இணக்கமாக பேசிட்டு இருக்கார், திமுக அந்த அளவுக்கு செட்பேக்கில் இருக்குது. ஏற்கனவே திமுக 2027 காணா போயிடும். அந்த காணா போகிற இடத்த வச்சு பிஜேபி இங்கே ஏதாவது பொழைச்சிக்கலாம், நம்ம ஏதாவது ஓரளவுக்கு மேலே வந்துடலாம், இருக்கக்கூடிய அல்லற சில்லற கட்சியெல்லாம் இழுத்து போட்டு நம்ம வந்து ஒரு பெரும்பங்கு காட்டலாம்னு எடுத்த முடிவுக்கு விஜய் வந்ததுக்கப்புறம் களம் அப்படியே மாறுது.
இப்போது ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி, அப்போ ஆளுங்கட்சி அடுத்து அதிமுக அப்படின்னாக்கா எதிர்க்கட்சி வரிசையில் விஜயும் அண்ணன் சீமானும் தான் உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அண்ணன் திருமாவும் விஜய் பக்கம் தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ராகுலும் வந்து இங்கே ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு பலம் வாய்ந்த இது பெரிய கூட்டணியாக வரும் பொழுது பிஜேபி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போது ஒன்று அதிமுக இவங்க இந்த 2 பேர் தான் இந்த தமிழ்நாட்டில் கேம் விளையாட போகிறாங்க. திமுகவை பிஜேபி இல்லைன்னதுனால ரொம்ப ஸ்மார்ட்டாக இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வாங்குற காசுக்கு மேலே கூவி இப்படி ஒரு பிரிவினை உண்டாக்கலாம், விஜய்க்கு மீது ஒரு களங்கத்தை கற்பிக்கலாம். விஜய்க்கு கட்டமைப்பே இல்லைன்னு யார் சொன்ன கட்டமைப்பு இல்லைன்ட்டு? உங்களுக்கு அரசியல் ரீதியாக கட்டமைப்பு இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அரசியல் ரீதியான புரிதலை மாணவர்களுக்கு அந்த ரசிகர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் செய்கிறாரு. புரியுதுங்களா? அந்த வேலையை அவர் செய்யும் பொழுது வாங்க அரசியல் கட்டமைப்பு இல்லையா, நான் வரேன் விஜய் கட்சிக்கு வந்து அந்த மாணவ பிள்ளைகளுக்கு அரசியல் நான் கற்றுக் கொடுக்குறேன். எப்படி பழகணும், எப்படி பேசணும், என்ன செய்யணும். உங்களுக்கு நான் செஷன் எடுக்கணும், நான் செஷன் எடுக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவை தலை சிறந்த தலைவர்கள் உருவாக்கணும். அடுத்த கட்ட பிள்ளைகள் வந்து மதுக்கும் போதைக்கு அடிமாகாமல் சாதிய பாகுபாடுகளில் சிக்காமல் ஒரு நல்ல தலைவன் கீழே ஆட்சி கீழே வந்து நீங்கள் எல்லாம் தொண்டாடணும்னாக்கா நான் உங்களுக்கு வந்து என்னால் வந்து உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நமக்கு தேவை இங்கிருந்து நம்ம நாட்டை கொள்ளையடிச்ச நபர்கள்ட்ட நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும். சாதியத்தை கையில் எடுத்து அரசியல் செய்யக்கூடிய பிஜேபி எடுத்து நம்மளை பாதுகாத்துக்கணுன்றது தான் ஒரே நோக்கம் விஜய்க்கும் எனக்கும். அப்போ அந்த வழியில் பார்க்கும் பொழுது விஜய் உள்ளே வருவதனால் கதறக்கூடிய ஓநாய்கள் நாய்கள் கதறிக்கொண்டே இருக்கட்டும்ன்ற. நீங்கள் கத்திக்கிட்டே இருங்க, நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கத்திக்கிட்டே இருங்க. நாங்கள் எதை செய்யணுமோ அதை நோக்கி போகிறோம். இலக்கு நமக்கு பெருசு. நீங்கள் விஜயகாந்தை எப்படி வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசி வடிவேல் என்ற ஒரு நபரை வச்சு கேவலப்படுத்த தொடங்கினீங்களோ அதே ஃபார்முலாவை நீங்கள் விஜய் கையில் எடுத்து நீங்கள் விஜய்க்கு இந்த மாதிரி செய்யலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் விஜயகாந்த் போல கிடையாது விஜய்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை ஒரு சொல் சொன்னால் அது வந்து பட்டி தொட்டி வரைக்கும் எதிரொலிக்கும். விஜய் உடைய தொண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர் கிடையாது, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். இறங்கி வேலை செஞ்சானா வேறு மாதிரியான வேலை செய்யும்போது உங்களுக்கு தெரியும். உளவுத்துறை ரிப்போர்ட்டு தெரியும் பொழுது அச்சத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து முடிவை செய்யதான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ தளபதி விஜய்க்கு வந்து இந்த மிரட்டல்கள் நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்படுதா சார்? நிச்சயமாக கொடுக்கப்படுவாங்க. இப்போ உங்கள் வீடு இடிச்சிருவோன்னு சொல்கிறதே அது மிரட்டல் தான். இப்போ நாளைக்கு வந்து அவர் மாரிதாஸ் பேசும்போது வார்த்தை சொல்லியிருக்காரு, இவர்களால் என்ன கொடுக்க முடியும், செலவுகள்லாம் என்ன பெருசாக கொடுத்துட முடியும், மிஞ்சி போனால் அவர் இந்த வீடை தான் கொடுக்கணும். அவனை சுற்றி எது உறுத்து தெரியுதுங்களா? அந்த ஒரு சொத்து இருக்கிறது வீடை வந்து உங்களை இடிச்சிருவோம். டேய், ஒரு வீட்டை அடிச்சுக்க, தமிழ்நாடே எங்களுக்கு வீடு தான் இருக்குது. புரியுதுங்களா? தமிழ்நாடே எங்களுடைய வீடாக மாறும். தமிழ்நாடு முழுக்க 1000 வீடு எங்களால் கட்ட முடியும். ஆனால் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்க மாட்டோம். விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு, ஒருவேளை நீ கோஸ்டல் ஜோனு அந்த ஜோனு இந்த ஜோனு உருட்டி வீடு இடிச்சுக்கோ தம்பி, 150 கோடி ஒரே ஒரு படத்துக்கு. புரியுதுங்களா? ரசிகர்கள் வந்து நீங்கள் வந்து விஜயோடைய வீடை நீங்கள் கை வச்சிங்கனாக்கா இது விஜய்க்கு தான் அரசியல் பலத்துக்கு மாறும். புரியுதுங்களா? எங்களால் தமிழ்நாடு முழுக்க வீடை உருவாக்கி வச்சிருக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுக்க விஜயோட வீடு இருக்குது. தெரியுமா தெரியாதா? அத்தனை கோடி ரசிகர்களுக்கும் வீட்டில் வந்து விஜய் ஒரு பிள்ளை, அவர் ரேஷன் கார்டில் பதிவு செய்யாத பிள்ளை. விஜய்க்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? தமிழ்நாடே அவருக்கு வந்து காத்து கொண்டு இருக்கிறது எப்படி தலைமை பொறுப்புக்கு ஏற்று இது வரைக்கும் இந்த திராவிட கட்சி செஞ்சு இந்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பார்னு. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் விஜயோட வீடை கை வைக்கிறேன் வை, உனக்கு அவ்வளோ திராணி இருந்தால் வச்சு பாரு, நம்ம பேசிக்கலாம். பொறுத்தர் இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் சார் எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி.